ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். சிறுபான்மை மக்கள் நல கட்சியினுடைய தேசிய தலைவர் பேராயர் டாக்டர் சாம் ஏசுதாஸ் ஐயா அவர்களுடன் இப்பொழுது தேர்தல் முடிவுகள் குறித்து ஒரு கருத்துக்களை நம்ம தெரிந்து கொள்வோம். ஐயா, இப்ப இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் சூழ்நிலையில பரபரப்பா போயிட்டு இருக்கு. இப்ப இருக்கிற இந்த உங்களுடைய கருத்துக்களை கொஞ்சம் பதிவு செய்யுங்க. கிறிஸ்தவர்கள் அனைவரும் விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்களா? என்ன மாற்றம், இவ்வளவு பெரிய ஒரு புரட்சி? ஐயா, இத நீங்க சரியா பாக்கணும்னா இது ஒரு மிக சந்தோஷப்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் ஐயா. இது தமிழகத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் அனைவருக்கும் ஒரு கொண்டாட்டம் அளிக்கக்கூடிய செய்தி. என்ன அப்படின்னு சொன்னா, இன்று தமிழக சட்டமன்றத்திலே முதலாக ஜோசப் விஜய் என்கிற நான் என்ற ஒரு கிறிஸ்தவன் முதலமைச்சராக ஆக போகிறார். அவர் கிறிஸ்தவ ஓட்டுகளை மட்டும் பெற்று முதலமைச்சராகல, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்களோடும் அவருக்கு வாக்களிச்சிருக்காங்க. இவ்வளவு பெரிய மக்கள் எழுச்சியா அவருக்கு வாக்களிச்சதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, 2 திருட்டு திராவிட கட்சிகள் மாறி மாறி தமிழ்நாட்டுல கொலை கொள்ளை இவங்கதான் மாறி மாறி ஆட்சி செய்யறாங்க. இவங்களுக்கு ஒரு மாற்றே இல்லாத இருந்தது. ஒரு மாற்று அரசியலும் ஒரு நல்ல அரசியலும் வேணும். ஏன்னா இந்த திராவிட கட்சிகளை திமுக ஆட்சி பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா முதலமைச்சர் ஆகிய ஸ்டாலின் அவர் கொளத்தூர் தொகுதியில தோற்று போயிருக்கிறாரு. அந்த அளவுக்கு மக்கள் வெறுப்புடன் இருக்கிறாங்க. அந்த எதிர்ப்பை எப்படி காட்டணும், பதிவு பண்ணணுன்ற கோபத்துலதான் தமிழக மக்கள் எல்லாரும் ஒரு நல்ல ஒரு ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அந்த கிறிஸ்துவனாகிய ஜோசப் விஜய் மீது நம்பிக்கை வச்சிருக்காங்க. நம்பிக்கை தான். ஆமா, அந்த நம்பிக்கை தான். எல்லாருமே கிட்டத்தட்ட கிறிஸ்துவர்கள் அதிகமா வாக்களிச்சிருக்காங்க. அது தெரியும். கிறிஸ்துவர்கள் அதிகமா இவர்களுக்கு வாக்களிச்சது உண்மையா? ஆனா சில நம்ம கிறிஸ்துவ மத தலைவர்கள், வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள் சிலர் இங்கே அங்கே திராவிட கட்சிகளோடு போய் அவன் கொலை செய்யறோம் கொள்ளைக்காரன் கூட போய் நின்று நாங்கெல்லாம் நான் உங்களுக்கு தான் ஜெயிப்பீங்கன்னு போய் இதை கொடுத்ததெல்லாம் உண்மை. நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா இவர்கள் எல்லாம் போலியானவர்கள். இவர்கள் கடவுளுடைய பிரதிநிதிகள் அல்ல, திருச்சபை பிரதிநிதிகளும் அல்ல. மக்கள் வேறு, திருச்சபை இந்த மாதிரி இவங்க வெள்ளடிக்கப்பட்ட கல்லறைங்க வேறு. இதெல்லாம் தங்களோட சுயத்துக்காக மக்களை இவங்க வஞ்சிச்சுட்டு இருந்தாங்க, ஏமாத்திட்டு இருந்தாங்க. ஆண்டவர் பார்த்து இவங்க முகத்திரையெல்லாம் கீழ்ச்சிட்டாரு. இந்த வாட்டி மக்கள் விரும்புகிற ஒரு தலைவனை தமிழகம் தேர்ந்தெடுத்திருக்கிறது. அதுதான் நிலவரம். அதுதான் பாத்தீங்கன்னா எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவருக்கு இன்னும் கூட பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 10 சீட்டு தேவைப்படுகிறது. அதன் நோக்கி தான் அவர் போயிட்டு இருக்காரு. அவர் அப்படி முழு அதிகாரத்தோடு அந்த 118 தொகுதியில ஜெயித்து அவர் ஆட்சி அமைக்கணும்னு நான் ஜெபிச்சுட்டு இருக்கேன். ரொம்ப நன்றி. இப்ப ஒருவேளை கூட்டணி ஆட்சி வருமா இல்ல தனிப்பட்ட மெஜாரிட்டிங்கிறது ஒரு எதிர்பார்ப்புல இருக்கு இல்லைங்களா? கடைசி நேரம் இன்னும் ஒரு 2-3 சுற்று இருக்கிறதையா. இந்த எல்லாத்தையும் முடிவு எல்லாம் முழுவா எண்ணும் போது கண்டிப்பாக அவர் இப்ப 111 இருக்கிறாரு. 118 இன்னும் ஒரு 7 சீட்டு தேவைப்படுகிறது. கண்டிப்பாக அது கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். அப்படிதான் ஜெபிக்கிறேன். ஏன்னா தமிழ்நாடு எப்பயுமே தமிழக மக்கள் ஓட்டு போடும்போது ஒரு பெரும்பான்மைக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இது வரைக்கும் தமிழ்நாட்டுல தொங்கு சட்டமன்றம் அப்படி எல்லாம் அமைஞ்சது இல்ல. ஆகவே அவர் நிச்சயமா வருவார் என்று எதிர்பார்க்கிறேன். அப்படி இல்லைன்னா கூட காங்கிரஸ் போன்ற மற்ற சிறு கட்சிகள் எல்லாம் அவருக்கு ஆதரவு தரும் என்று நம்புறேன். ஓகே, இப்ப கிறிஸ்தவர்களுக்கு நல்ல நன்மைகள் எல்லாம் செய்வார்னு எதிர்பார்க்கிறீங்களா நீங்க ஒரு கட்சி தலைவரா? கண்டிப்பாயா, கண்டிப்பா. சிறுபான்மை மக்கள் நல கட்சி கண்டிப்பாக அதை எதிர்பார்க்கிறது. இவர் ஒரு நல்ல கிறிஸ்துவ மக்களுக்காகவும் இங்க இருக்கிற சிறுபான்மை மக்களுக்கு நல்ல ஆதரவா இருப்பாரு, நல்ல காரியங்களை செய்வாரு. அவர் திருச்சபையில போய் முழங்கால் படிவிட்டு தேவனிடத்துல சென்று இதை எடுத்திருக்காரு. ஜோசப் விஜய் என்று பேர் சொல்லி தைரியமாக அவர் அறிக்கை பண்ணதால் தான் ஆண்டவர் அவரை ஏற்றிருக்காரு. நீங்க இதே பாத்தீங்கன்னா, ஆமா, இன்னும் நாம் தமிழர் கட்சியுடைய அவர் அவர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் இருக்கிறவர் அவர் பேர் பாத்தீங்கன்னா செபஸ்டின் சைமன். அவர் தன்னுடைய பேரை ஏற்காட்டி கூட சொன்னதே கிடையாது. அவர் தன்னை கிறிஸ்துவ அறிக்கையே பண்ணல. பாருங்க, அவருக்கு எந்த ஒரு வாய்ப்பு இந்த தேர்தலில் கிடைக்கல. பாருங்க, அவரை ஆண்டவர் அங்கீகரிக்கல. அப்ப தன்னை அங்கீகரித்து ஜோசப் விஜய் சொன்னதாலதான் தேவன் இவரை ஆசீர்வதித்தார். இவரை இந்த அவர் ஏன்னா வேத வசனம் அப்படிதான் சொல்லுது, தன்னை நம்பி விசுவாசிக்கிற பிள்ளைகளுடைய முகங்களை நான் வெட்கப்படுத்த மாட்டேன்னு. சீமானுக்கு ஏன் அந்த காரியம் வந்ததுன்னா, அவர் தன்னுடைய பெயரை மறைத்து கிறிஸ்துவ வெளிப்படுத்தல. இவர் உண்மையா இருந்தார். இவர் எல்லா மத கோயிலுக்கு போனார். இவர் மேல எல்லாம் இருக்குது. அவர் ஒரு அரசியல் தலைவர் என்பது பொதுவா இருக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. ஆனால் அவர் சொன்னார் பாருங்க, என் பேர் ஜோசப் விஜய் தான், அதை நான் மறுதளிக்க மாட்டேன். இப்ப ஒரு கிறிஸ்தவர் தமிழ்நாட்டுல முதலமைச்சர் வருவாரு நீங்க ஏற்கனவே சொல்லியிருந்தீங்கல்ல?
ஆமாய்யா, ஒரு வருடத்துக்கு முன்பாக நான் இதை பதிவு செய்திருக்கேன். தமிழ்நாட்டில் அடுத்த தேர்தலில் இருந்து பல இடத்துல சொல்லியிருக்கேன். அவர் ஒரு கிறிஸ்துவர் தான் அடுத்த முதல்வராக வருவார் என்ற வாய்ப்பு அது கர்த்தர் இவரை அனுமதித்திருக்கிறார். அதுக்காக தான் சிறுபான்மை மக்கள் நல கட்சி வாழ்த்துதல் தெரிவிக்கிறது. இவரோடு ஒத்துழைப்போம், இந்த அரசாங்கத்தோடு ஒத்துழைப்போம், எங்கள் ஆதரவு முழுமையா இருக்கும் என்பதையும் நான் பதிவு செய்யறேன். ரொம்ப ரொம்ப நன்றிங்க. உங்களுடைய இந்த பரபரப்பான சூழ்நிலை தகவல் பரிமாறியிருக்கா ரொம்ப நன்றிங்கய்யா. மேசியாசின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி, வணக்கம். தேங்க்யூ.